Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி குவிக்காக 20 மினிட்ஸில் டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 விதமான டெக்கரேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி லீவ்ஸ் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எல்லாமே சிங்கிளாக செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்க்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 7 to 8 லீவ்ஸ் ஒன்றா இப்படி வச்சா ஷேப் க்ரியேட் ஆகிடும். இந்த ஷேப்பில் வச்சு ஸ்டேப்பிள் பண்ணிக்கோங்க. இன்னொரு செட் ஆஃப் 7 to 8 லீவ்ஸ் வச்சு சேம் மெத்தடில் ஸ்டேப்பிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி குட்டி பலகை வச்சுட்டு இதுக்கு பேக் சைடில் நம்ம செஞ்ச லீவ்ஸ் வைக்கலாம். அண்ட் இதுக்கு அடியிலையும் இன்னொரு செட் ஆஃப் லீவ்ஸை வச்சிடுறேன். இப்போ சென்டரில் விநாயகர் சிலை வைக்கிறேன். இதை வச்சுட்டு கோலம் போட்டுடலாம். நான் ஸ்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, ரொம்ப குவிக்காக ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாமே ஒரு 10 to 15 ருபீஸ்லேயே இந்த சைஸ்க்கு கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டென்சில்ஸ்க்கு 40 to 50 ருபீஸ்லேயே கிடைச்சிடும். ஸோ அது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேண்டில் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹோல்டர்ஸ் எப்படி செஞ்சேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கோலம் போட்ட ஃப்ளோர் டெக்கர் பீசஸும் யூஸ் பண்ண போகிறேன், இதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன் பீசஸ் செஞ்சு வச்சுக்கிட்டா இப்படி குவிக்காக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் இல்லைன்னா ரங்கோலி இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரங்கோலி ஃப்ளோர் டெக்கர்ஸை கேண்டில் ஹோல்டர்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டீ லைட் கேண்டில்ஸை இதுக்கு மேலே வச்சுட்டு கேண்டில் லைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் டெக்கரேஷன் பார்க்கலாம். இந்த டெக்கரேஷனில் விநாயகருக்கு பேக் சைடில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு ஒரு தெர்மோகோல் ஷீட் எடுத்துக்கோங்க. சாமி சிலை வைக்கிறதுக்கு ஒரு பலகை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி டெக்கர் பீசஸ் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஆர்ச் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு சாமந்தி பூ தான் எடுத்திருக்கேன். பூவோட காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு தெர்மோகோலில் மெதுவாக இன்சர்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ரேண்டமாக ஒயிட் அண்ட் எல்லோ ஃப்ளவர்ஸ் மாற்றி இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் அண்ட் எல்லோ 2 கலர்ஸாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். பூ நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அது ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈஸியாக முடிச்சிடலாம். சாமி சிலை மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி சிம்பிள் டிஐவைஸ் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீட்டில் கிட்ஸ் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ண வைங்க, அவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிச்ச அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற தெர்மோகோல் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு பூவை டைரெக்டாக இன்சர்ட் பண்ணால் தெர்மோகோல் உடஞ்சிடுது. ஸோ ஒரு டபுள் சைட் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூவை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த தெர்மோகோல் பீஸை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இது வைக்கிறேன். இங்கே சென்டரில் விநாயகர் சிலை வைக்கிறேன். எங்கேயும் ரங்கோலி போட இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நல்ல டைம் சேவிங்காக இருக்கும். மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த டிஐவை செட்டப் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபைனலாக டீ லைட் கேண்டில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேண்டில்ஸ் ஒரு நல்ல வைப் கொடுக்கும். டெக்கரேட் பண்ண டைம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மண்டலா ஆர்ட் பேஸ் போர்ஷன் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கேண்டில்ஸ் லைட் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
2 விதமான டெக்கரேஷன்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.